இது மகிமை நேரம். தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து வேதாகமத்திலும் அழுகையினால் வெற்றி பெற்ற 7 மனிதர்களை குறித்து தியானித்து வருகிறோம். பாருங்க, அழுகை, கண்ணீர் புரியாத புதிர் என்று சொல்வார்கள். நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத ஒன்று கண்ணீர் வெளிப்படுத்தி விடுமா? வசனம் சொல்கிறது, யோபு 16:20 என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. பாருங்க, கண்ணீர். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் நம்மை பரியாசம் செய்வதுண்டு, நிந்திப்பதுண்டு, அவமானம் படுத்துவதுண்டு. 2015 என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம். என்னுடைய உறவினர் ஒருவர் எனக்கு சில காரியங்கள்ல எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பாருங்க, ரொம்ப துக்கத்தோடு மனவேதனையோடு இரவு முழுவதும் நான் படுத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கும் போது பாருங்க, எனக்கு ஒரு கேள்வியோடு, என்னுடைய ஊழியத்தை குறித்த ஒரு கேள்வியோடு நான் அழுது கொண்டிருந்தேன். அன்று இரவு அந்த 5 மணியிலே, காலை வேளையிலே ஆலயத்திலே அந்த மணி ஓசை கேட்டது. பாருங்க, அப்போது ஒரு பாடலை அங்கே போடப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்திலே அந்த பாடலின் சத்தத்தை நான் கவனித்தேன். அந்த பாடல் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். பாருங்க, அந்த பாடலை நான் பாடுகிறேன். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார், அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அண்டிக்கொள். கல்வாரி மேட்டினில் கலங்கும் காத்த உண்டலோம். கவலையேன் கலக்கமேன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். வியாதிகள், தொல்லைகள், தோல்வியோ, வாழ்க்கையில் என்ன ஏக்கமோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கலங்காதே மன்னன் இயேசுப்பா. பாருங்க, இந்த பாடல் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த வார்த்தைகள், கண்ணீர் தான் உன் படுக்கையோ. பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் என்னுடைய கண்ணீரை கவனிக்கிறார் என்று சொல்லி நான் அந்த நேரத்திலே நான் நன்றி செலுத்தினேன். இன்றைக்கு கூட அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கூட இந்த பாடல் மூலமாக கூட கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார். பாருங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உன்னை அழைச்சேன், உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன்னை எந்த விஷயத்துல நான் கண்ணீர் வடித்தேனோ அந்த இடத்துல கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தாதபடி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட யோபுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவர் சமூகத்துல வந்து கண்ணீர் வடித்தான். அவன் நிந்தை, அவன் அவமானம். பாருங்க, ஒரே நாளிலே அந்த குடும்பத்துல 10 பேர் மரிக்கிறாங்க. குமாரர்கள் 3 குமாரத்திகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் மரித்தனாங்க. 10 பிள்ளைகள். அந்த இழப்பை ஈடுகட்ட அந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு குடும்பத்துல ஒரு மரணம் வந்து விட்டால் பாருங்க, விபத்திலேயோ இல்ல வியாதியிலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையிலேயோ அந்த
குடும்பத்துல இழப்பு வந்து விட்டால் அந்த துக்கத்தை ஈடு இணை செய்ய இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. யோபு சொல்கிறான், யோபு 9:17-18, முகாந்திரம் இல்லாமல் அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார், நான் மூச்சு விட எனக்கு இடம் கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் என்று சொல்லி அவன் கதறுறான். பாருங்க, மூச்சு விடும் கூட அவனுக்கு இடம் இல்லை. யோபு 9:28 என் வருத்தங்களை பற்றி பயப்படுகிறேன் என்று சொல்றான். பாருங்க, வருத்தம், கவலை, அடுத்து என்ன நடக்குமோ பாருங்க, துக்கம். பாருங்க, அந்த ஈடு யோபுவுடைய வாழ்க்கையில நடந்தது போல நம்ம வாழ்க்கையில நடந்தா நம்ம என்ன செய்வோம் பாருங்க. அவன் அழகா ஒரு வார்த்தையை சொல்கிறான். யோபு 1:21 நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்கிறான். பாருங்க, இந்த காரியம் இந்த வார்த்தையால நம்ம விவரிக்க முடியாது. பாருங்க, இந்த யோபு அவன் பாருங்க, அவன் பாடை குறித்து சற்றும் கூட கவலைப்படாதபடி அவன் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறான். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த வேதாகமத்துல இந்த துக்கம் பாடுகளை குறித்து சொல்லும்போது சில நேரங்களில் ஆறுதல் படுத்த முடியல. அந்த வேளையிலே கர்த்தர் என்கிட்ட சொல்ற காரியம் பாருங்க, லாசரு மரித்த போது இயேசுவும் கூட கண்ணீர் விட்டாராம். பாருங்க, இந்த உலகத்துல துக்கம் கவலை வரும்போது நம் கண்ணீர் வடித்து விடுகிறோம். ஆனால் யோபுவின் கண்ணீரை, அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாட்டான். அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த வேளையிலே அவனுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபித்த வேளையிலே சிறையிருப்பு மாற்றினான். அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட அழுது கொண்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இழப்பை குறித்து ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து விட்டது, யோபு போல பாடுகளோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தனா கர்த்தர் நிச்சயமா அவர் உங்க வாழ்க்கையில ஆண்டவரும் கூட கண்ணீர் விடுகிறார். ஒருவேளை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம இப்படி பாடுபடுறோமே, என் கண்ணீரை ஆண்டவர் கேட்கலையான்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக அவர் நித்தம் அழுது கொண்டிருக்கிறார். உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமாவுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? இயேசப்பா, யோபு போல என்னுடைய பாடின் அந்த காரியத்தை மாற்றுங்க இயேசப்பா. என்னுடைய நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அந்த சமூகத்துல ஜெபிங்க. ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இந்த கண்ணீரெல்லாம் ரெட்டிப்பான நன்மையாக மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் கூட துக்கத்தின் நிமித்தம், இழப்பு நிமித்தம் நாங்கள் கவலையோடு எசப்பா நாங்கள் இருக்கிறோம். எசப்பா, அந்த கவலையை எசப்பா ஆனந்த களிப்பாக மாற்றுங்க. யோபுக்கு அவன் சிறையிருப்பை மாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறையிருப்பை மாற்றுங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தான். துதி கன மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.